இவரோட கதையை கேட்டுட்டு இவரோட லக்கியா ஒருத்தர் உலகத்துல இருக்க முடியுமா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மனுஷன் 6 தடவை செத்து செத்து படைச்சிருக்காரு. இவரோட பேர் தான் ஃப்ரேம் செலக்ட். மனுஷன் 1962ல ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருந்திருக்காரு. நல்லா ட்ரெயின்ல வந்து பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்திருக்காரு. போயிட்டு இருந்த டயத்துல அந்த ட்ரெயின் தடமாறி தடத்துல இருந்து வெளியே வந்து போயிட்டு ஒரு ஆறுல போயிட்டு விழுந்துருது. அந்த விழுந்த டயத்துல ட்ரெயின்ல வந்து நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இவர் ட்ரெயினோட கண்ணாடியை உடச்சிட்டு வெளியே வந்தாரு. மனுஷன் அந்த இடத்துல உயிர் பழிச்சிடறாரு. அதுக்கப்புறம் 1963ல அடுத்த வருஷமே அவரோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போறாரு. ஃபிளைட்ல போற அந்த டைம் என்னவோ தெரியல. அந்த ஃபிளைட்ல அந்த கதவு பாதி தூரம் பறந்துட்டு இருக்கப்பயே ஃபிளைட்ல இருக்க கதவு உடஞ்சிருது. ஃபிளைட்ல இருக்க கதவு உடஞ்ச உடனே இவர் அந்த டைப்ல சீட் பெல்ட் போடல. சோ அந்த பிரஷர் மூலியமா இவரு ஃபிளைட்ல இருந்து வெளியே வெளியே போயிடுறாரு. எவ்வளவோ ட்ரை பண்றாரு, உள்ள ட்ரை பண்றாரு, வெளியே போயிடுறாரு. 3000 அடி உயரத்துல இருந்து வைக்கப்போல் இருக்கும்ல, வைக்கப்போல் பஞ்சா வச்சிருப்பாங்கல்ல, அந்த வைக்கப்போல்ல போய் உழுந்து உயிர் பழிச்சிடாரு. ஆனா அந்த ஃபிளைட்ல இருந்த பேலன்ஸ் இந்த 19 பேர் கேப்டன், கேபின் குரூ எல்லாமே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 1966ல ஒரு பஸ்ல போயிட்டு இருந்திருக்காரு. பிரேக் பிடிக்காம போயிட்டு ஆறுல விழுந்துருது. அதுக்கப்புறம் அதுல உயிர் பிடிச்சிருக்காரு. 1970ல ஒரு கார் ஃபயர்ல இவர் வாங்கின புதுசான கார்ல போயிட்டு இருந்திருக்காரு. இவர் டிரைவ் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த கார் ஒரு தீ பிடிச்சிருது. அதுல இருந்து வெளியே வந்து உயிர் பிழைச்சிடாரு. திருப்பி 1973ல அதே மாதிரி ஒரு கார் ஃபயர், இவர் வாங்கின அந்த கார் அதே மாதிரி தீ பிடிக்குது. அதுல இருந்து வெளியே வந்துறாரு. அதுக்கப்புறம் 1995ல இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து உயிர் பிழைச்சி வெளியே வந்துறாரு. பெருசா போய்கிட்டு இருக்கு. மனுஷன் வாழ்க்கையில வெறுத்து போயிட்டார். என்னடா சித்து சித்து பழைக்கிறோம், நம்மளோட வாழ்க்கையோட பயன் தான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாரு. 2003ல ஃபர்ஸ்ட் டைம் அவரோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறாரு. $1 மில்லியன் ஒருத்தருக்கு ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி அந்த மனுஷன் பாக்குறாரு. $1 மில்லியன் அவருக்கு அடிச்சிருச்சு ஜாக்பாட். அவருடைய 80வது வயசு வரைக்கும் செத்து செத்து பழைச்சிட்டே இருந்திருக்காரு. ஆனா அவருடைய 80வது வயசுல அவருக்கு அந்த லாட்டரி டிக்கெட் மூலியமா $1 மில்லியன் கிடைச்சிருக்கு. சோ இவர் நீங்க லக்கியான பர்சன் நினைக்கிறீங்களா, அன்லக்கியான பர்சன் நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.